விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை வரமாக அளித்தவர் மகாதேவன் சிவன் என்று உங்களுக்கு தெரியுமா? பரமேஸ்வரனை தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் அனைவரும் பூஜிக்கிறார்கள். இறுதியில் தேவர்களுக்கே தேவனான மகாவிஷ்ணுவும் சிவபக்தனே. ஒருமுறை மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு 1008 தாமரை மலர்களை நிவேதனமாக அளிப்பதாக விரதம் எடுத்தார். அவர் கூறியபடி உலகமெங்கும் தேடி அந்த தாமரை மலர்களை சேகரித்தார். ஆனால் கடைசி ஒரு மலர் மட்டும் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அவர் சேகரித்த மலர்களை சிவபெருமானின் முன் வைத்து வழிபட்டார். அப்போது சிவன் கண்களை திறக்காமல் மெதுவாக புன்னகைத்தார். ஏனெனில் அந்த மலர்களில் ஒன்று குறைவாக இருப்பதை சிவன் அறிந்திருந்தார். அதை உணர்ந்த விஷ்ணு, என்னை கமலநயனன் என்று அழைப்பார்கள். என் கண்கள் தாமரை பூ போல இருக்கின்றன. அந்த ஒரு மலருக்கு பதிலாக என் கண்ணையே அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார். அதனை சொல்லி உடனே தனது வலது கண் ஒன்றை எடுத்து சிவனின் முன் வைத்தார். விஷ்ணுவின் அந்த அளவில்லா பக்தியைக் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை வரமாக அளித்தார்.